தனக்காக எந்த ஒரு விஷயமும் செஞ்சுக்காம உறவுக்காகவே ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு? இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் பட்டாச்சு. இனி வரக்கூடிய காலமாச்சும் நல்லதாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைய போகுது? இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்குமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது குறித்த முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் தான் ராசி அதிபதியாக இருக்கிறாருங்க. இந்த ரிஷபராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரப்போகுது, கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கணும், எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் வரணும், தடையெல்லாம் உங்களை விட்டு காணாமல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச நல்ல காரியம் கூடிய விரைவில் கைகூடி வரும். மகாலட்சுமி அன்னையின் பரிபூரண அருளுமே கிடைச்சி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கும். முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவண பவ முருகா போற்றி அப்படின்னும், மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னும் இந்த மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக மகாலட்சுமி அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதும். எல்லா விதத்துலேயுமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே எளிய முறையில் நீங்கள் பெற்றுக்கலாம். ரிஷப ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகளை பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், பணவரவுமே சீராக இருக்கும். ஆனாலும் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனால் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு பணவரவு இருக்கும். எதிர்பாராத செலவுகளுமே அதற்கேற்றது போல் வருங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசி எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல தீர்வு கொண்டு வாங்க. கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு உறவு உண்டாகும், கருத்து வேறுபாடு நீங்கும். புதிய தொழில் வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு வந்து சேரும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் தொழில் வியாபாரம் இதெல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனால் உங்களோட உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டணும். சின்ன சின்ன நோய் தொற்று தொல்லைகள் ஏதாச்சும் வரலாம். உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் யோகா தியானம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மனதுமே நிம்மதியாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் சில சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த யோகா தியானம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மனநிலை சீராக இருக்கும். அதே போல் மற்றவங்களோட தேவைகளில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தாதீங்க. இதனால தான் நிறைய பிரச்சனையவே நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட உடல்நலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அதே போல் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 இந்த பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இந்த வாரம் இருக்கிறாரு. இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது. அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்த இடமா இருக்கும், அல்லது பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களோட பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். உத்தியோகத்தில் நீங்கள் சரியாக உங்களோட பணிகளை செஞ்சால் இந்த நன்மையான விஷயத்தை இந்த வாரம் நீங்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவின் பார்வை உங்களுக்கு ஜீவனஸ்தானத்திலேயே கிடைக்குது.
இது வந்துட்டு என்ன மாதிரியான வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் இது எல்லாமே குறைக்கும். சொல்லுவா, வேலை அழுத்தம் குறையும். இந்த சமயத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரங்க வேலை இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா கரெக்டாக முறையாக ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்ல வேலையுமே கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களை வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுமே சாதகமான பயனை உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் வந்துட்டு உங்களுக்கு சுகஸ்தானத்திலேயே இருக்கிறாரு. இவர் சுகஸ்தானத்தில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை, உறவுகள் மத்தியில் நல்ல சந்தோஷம் நீடிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த நல்ல விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட எல்லா செயல்களையுமே நீங்கள் கொஞ்சம் நிதானத்தையும் யதார்த்தத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் லட்சுமி நரசிம்மரை அந்த படம் வாங்கி வச்சு தீபமேற்றி தினமுமே வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட அன்றைய நாளை தொடங்குனீங்கன்னா எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் வரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். லட்சுமி நரசிம்மனின் பரிபூர்ண அருளுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சொல்லப்போனால் மேன்மையான பல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மை. இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். சில இடத்துல ஏற்றம் இறக்கம் வந்து போகும். உத்தியோக ரீதியாக உங்களோட பணிகளை சரியாக செய்யுங்க. இல்லைன்னா உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் இந்த வாரம் நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். லாபம் நல்லதாக இருக்கும். புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க. லாபத்திற்கான ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு புதிய திட்டங்களுமே ஏற்றமான சூழ்நிலையை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா தீரும். உங்களுடைய பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும். அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்குது. சம்பள உயர்வு, பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை அதிக லாபத்தை கொடுக்கும். முதலீடுகளை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த கவலை நீங்கும். உங்களோட குழந்தைகளாலும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தீரும். பிள்ளைகளால் பெருமையான செய்தி இந்த வாரம் உங்களை வந்து சேரப்போகுது. உங்களோட குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தால் அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா பெரியவங்களோட ஆதரவு இந்த வாரம் உங்களோட தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அவங்களோட ஆதரவு இது வரைக்கும் அவங்களோட அனுபவம் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அமையும். குடும்பத்திற்காக இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் பணத்தையுமே செலவு செய்வீங்க. குடும்பத்திற்காக பணத்தை சேர்க்கறதுலையும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும். நீங்கள் இந்த வாரம் எல்லா விஷயத்துலையுமே சற்று நிதானமாக செயல்படுறது நல்லது. அதுவும் புதிய முதலீடு ஏதாவது செய்கிறதா இருந்தால் யோசித்து குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு சற்று நிதானமாக உங்களோட புதிய முதலீடை செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு உயர்வையும் தாழ்வையும் கலந்த பலனை கொடுக்கும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு தாராளமாக இருக்கும். செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். வியாபார விஷயத்தில் மட்டும் நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக செயல்படணும். அலசி ஆராய்ந்து புதிய முயற்சிகளை செய்யுங்க. இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலும் சரி, உங்களோட உத்தியோகமும் சரி, வியாபாரம், குடும்பம் இது எல்லாமே அவசியமான செயல்பாடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். கவனமாக செய்யுங்க. பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பெரியவங்களோட அன்பு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா 25, 29. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் எதுவும் கிடையாது. நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வ நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். மகாலட்சுமி அருளால் எல்லா விஷயங்களுமே நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ரிஷப ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.